ஆவியானவரே, நீர் எங்களுக்கு திருப்பியாய் கொடுத்திருக்கிற நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய வேதத்துள்ள ரகசியங்களை நாம் காணும்படி எங்களுடைய கண்களை நீர் திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் இந்த நேரத்தை பொருட்படுத்திக் கொள்ளும். அடியனை மறைத்து ஆவியானதாமை இடைவிடமா ஜெபிக்கிறோம். ஆகத்தவை நீர் பேசும், நாங்கள் கேட்க அவளோடு காத்திருக்கிறோம். உடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பிரதான கிருபையினாலே நாம் இந்த ஆண்டின் கடைசி மாதத்துக்குள்ளாக வர கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கின்றார். இந்த மாதம் நமக்கு திருச்சபை அழைத்திருப்பது ஒளி வீசும் ஆண்டின் மீட்பின் ஒளியை வீசுவோம். அப்படின்றால் ஒளி வீச அழைக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொரு மாதமும் நாம் ஒவ்வொரு விதமான ஒளியை வீசுகின்ற மக்களாய் இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த மாதம் மீட்பின் ஒளியை வீசுவோம். அதற்கு ஆதாரமாக திருச்சபை கொடுத்த வேதவசனம் யோவான் 12:35. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான் என்று சொல்லி நம்மை அழைத்திருக்கின்றார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, ஒளி உங்களிடத்தில் இருக்கும்போது இருக்கையில் நடவுங்கள். அப்படின்னா நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கின்றோம். நமக்கு நன்கு தெரியும், இருளே நாம் நடந்து போக முடியாது. ஒளி இல்லை என்று சொன்னால் நாம் எங்கு போகின்றோம், என்ன செய்கின்றோம் என்பது தெரியாது. ஆனால் ஒளியிலே நடவுங்கள் என்று சொல்லி நம்மை அழைத்திருக்கின்றார்கள். இந்த நாளிலும் நாம் சற்று நேரம் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி தியானிக்க ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அது ரோமர் 13:11 தொடங்கி 14 வசனம். ரோமர் 13:11 தொடங்கி 14 வசனம் வாசிக்கலாமே. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளால் ஆனபோது இரட்சிப்பு செவிமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக செவிமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் செவிமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரிகையெல்லாம் நான் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டமும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, அப்படினால் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு சொல்கின்ற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகின்றது. தம்பி ஒரு விசுவாசி செய்ய வேண்டிய பொறுப்புகள் உண்டு. அதை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அதை சொல்லுகின்றவராய் இருக்கின்றார். இதை 2 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று அறிந்து நட, இரண்டாவது சீராய் நட. ஒன்று அறிந்து நட. நான் வாசித்த அந்த 11:12 பார்க்கின்ற போது, நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய். எப்படிப்பட்ட காலம்? நாம் வாசித்தோமே யோவானிலே, இன்னும் கொஞ்ச காலம் உங்களிடத்திலே ஒளி இருக்கும். அப்படினால் கொஞ்ச காலம் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் எழுந்திருக்கத்தக்க வேலை வந்துவிட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளவும், நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம்.
நம்முடைய விசுவாசம் என்ன? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றார். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே பெத்லகேமிலே பாலனாய் பிறந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே நமக்கு ரட்சிப்பு சவியமாய் இருக்கிறது. இப்பொழுது அது நமக்கு அதிக சவியமாய் இருக்கிறது. முன்னால் நமக்கு சவியமாய் மட்டுமல்ல, அதி சவியமாய் இருக்கிறது என்று சொல்லி மட்டுமல்ல, இரவு சென்று போயிற்று, பகல் சவியமாயிற்று. அப்படினால் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இருளிலே நீங்கள் அகப்படாதபடி ஒளி உங்களிடத்தில் இருக்கையில் நடவுங்கள் என்று சொல்லி அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானிலே சொன்ன வார்த்தையின்படி இங்கு பார்க்கின்ற பொழுது இரவு சென்று போயிற்று, பகல் சவியமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரிகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டுமாம்? ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்ட மக்களாய் இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்படுகின்றோம். இது கிருபையின் காலத்துக்குள்ளாக இருக்கின்றோம். நான் சொல்றோம்ல, இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொன்றையும் பார்க்கின்ற பொழுது நீங்கள் நானும் இருக்கின்ற காலம் கிருபையின் காலம். கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கின்றார். நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வையும் பார்க்கின்ற பொழுது நீங்கள் நானும் கிருபையின் காலத்துக்குள்ளாக இருக்கின்றோம். ஒருவரும் கிரிகை செய்யக்கூடாத ராக்காலம் வருவதற்குள்ளாக விழிப்புள்ளவர்களாய் காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கு சொல்லுகின்றார். நாம் காலத்தை பயன்படுத்த அழைக்கப்பட்ட மக்களாய் இருக்கின்றோம். எபேசியரில் பார்க்கின்ற பொழுது எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் 8 முதல் 16 வசனங்களிலே அங்கு சொல்லுகின்ற வார்த்தை என்ன? 8ஆம் வசனம், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். என்றால் நாம் இருளில் அகப்படாதபடி வெளிச்சம் நம்மிடத்தில் இருக்கின்ற பொழுது நீங்கள் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். 9ஆம் வசனம், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அப்படின்னா நாம் இருக்கின்ற காலம் கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்திலே நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். இது நாம் செய்கின்ற காரியம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதா, கர்த்தருடைய செயல்பாடாய் இருக்கின்றதா, கர்த்தருக்கு மகிமை சேர்க்கின்றதா இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து செயல்பட அளிக்கப்படுகின்றோம். 11ஆம் வசனம் சொல்கிறது, கனியற்ற அந்தகார கிரிகைக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அந்தகாரத்தை நாம் கடிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்தகார கிரியைகள் உங்களையும் என்னையும் எந்த சூழ்நிலையும் ஆட்கொள்ளாதபடி நமக்கு ஒளி இருக்கின்ற பொழுதே அந்த ஒளியின் பிள்ளைகளாய் நடக்க, ஒளியோடு கூட நடக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். அப்பொழுதுதான் மீட்பின் ஒளியை வீச முடியும். ஒளி இல்லை என்று சொன்னால் மீட்பு இல்லை. மீட்புக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒளியோடு கூட நாம் வாழ்வோம் என்று சொன்னால் ஒளி இருக்கின்ற பொழுதுதான் நாம் மற்றவர்களுக்கு மீட்பின் நற்செய்தி அறிவிக்கின்ற மக்களாய். இன்னைக்கு நம்முடைய பாடலுக்கு நிர்வாகம் சொல்றாங்களே, எதற்காக? ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்து ரட்சிக்க வந்திருக்கிறார். அந்த நற்செய்தியை அறிவிக்கும்படி இந்த கால சூழ்நிலை எப்படி இருக்கின்றது? அந்த சூழ்நிலையிலும் இரவிலே சென்று அவர்கள் நற்செய்தியை வீடு தோறும் அறிவிக்கின்றார்கள் சொன்னால் மீட்பின் நற்செய்தி எங்கும் வீச வேண்டும். ஒருவேளை நாம் சென்று நம்முடைய சபையாருக்கு மட்டுமல்ல, நாம் சொல்லுகின்ற பொழுது அந்த தெருவில் இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த நற்செய்தியை அறிந்து கொள்ளத்தக்கதாய் அந்த மீட்பின் நற்செய்தியை கொடுக்கின்ற ஒளி வீசுகின்ற பிள்ளைகளாய் இருக்கின்றார்களே, இதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். என்னால் ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? நீங்கள் அங்கு பார்க்கின்ற பொழுது அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, 12ஆம் வசனம், அவர்களால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரிகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கு சொல்லப்படுகின்றது 16ஆம் வசனம், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் வாழ்கின்ற காலம் ஒரு பொல்லாத காலம். யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது, யார் நம்மோடு கூட இருக்கிறார்கள், யார் நம்மோடு கூட இல்லை என்று சொல்லி இருக்கிற ஒரு பொல்லாத காலத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலத்திலே நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாக அழைத்திருக்கின்றார் என்பதை நாம் இருந்துக்கு அழைக்கப்படுகின்றோம். இங்கு பார்க்கின்ற பொழுது நாம் வாசித்த பகுதியிலே சொல்லுகின்ற காரியம் என்ன? நீங்கள் நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டிய
காலம். தூங்க அல்ல, தூங்க அல்ல. நீங்கள் நித்திரையை விட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் இருந்து ஜெபிக்க வேண்டிய காலம் கிருபையின் காலம். அது மட்டுமல்ல, இரண்டாவது ரட்சிப்பு சமயமாயிருக்கிறது, காலமாயிருக்கிறது. இந்த ரட்சிப்பின் காலத்தை நீங்கள் நானும் பிரயோஜனப்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக இன்றைக்கு கேள்விப்படுகின்றோம். நம்ம இமயமல்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் வெள்ளம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இயேசு வருவேன் என்று சொன்ன அந்த மலை பிளந்திருக்கிறது சொல்கிறார்கள். அப்படினால் இயேசுடைய வருகை நிச்சயம். அவருடைய முதலாம் வருகைக்கு நாம் ஆயத்தப்படுகின்றோம். அவருடைய இரண்டாம் வருகைக்கு நாம் ஆயத்தப்படுகின்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் மீட்பின் ஒளி வீசியே ஆக வேண்டும். அப்படினால் ஒளியின் பிள்ளைகளாய் நாம் நடக்கின்ற பொழுதுதான் என்றால் நாம் பார்க்கின்ற பொழுது மூன்றாவதாக சொல்கிறார், அந்தகார கிரிகளை நாம் தள்ளிவிட வேண்டிய காலம். அந்தகார கிரிகளை நாம் தள்ளிவிட வேண்டிய காலம். என்னால் அதுவரை நான் செய்கின்ற காரியம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் செய்கிற காரியம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் உங்களையும் என்னையும் கண்காணித்து கொண்டிருக்கின்றார். என்னால் அவர் வானத்தில் இருந்தாலும் மனுபுத்திரன் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். எனவே அந்தகாரத்தை கிரிகைகளை நாம் களைந்து தள்ளிவிட வேண்டிய காலமாக இருக்கிறது. ஆகவே நாம் தூங்குகிறவர்களாய் அல்ல, விழித்திருக்கிறவர்களாய் வாழ்வோம். காலத்தை அறியும் அறிவை தேவன் நமக்கு தரும்படி கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய வருகை அதிசீக்கிரமாய் இருக்கிறது அப்பா. உம்முடைய மீட்பின் நற்செய்தியை நாங்கள் கேட்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த மீட்பின் ஒளியை வீசுகின்ற மக்களாய் நாங்கள் இருக்கின்றோமா என்பதை சொல்லி அந்த அறிவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அதை நீர் ஒருவரே தர முடியும், யாரும் கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் ஒருவர் தான் அந்த அறிவை நாம் கொடுத்து நாம் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்படுகின்றோம். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை இன்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். ஏதோ போதனை என்பது மனிதனுடைய போதனை அல்ல. ஆண்டவர் நமக்கு போதிக்கின்ற பொழுதுதான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகின்ற வார்த்தை என்ன? நாங்கள் எங்களுடைய நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, நீர் போதியும் ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்தின் மக்களின் போதனை கேட்டது போதும், உம்முடைய போதனைக்குள்ளாக நீர் என்ன கொடுக்க சித்தமாக இருக்கிறதோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் அது அறிந்து நடக்கின்ற ஒரு வாழ்க்கை. ஏதோ நட அல்ல, அறிந்து நட என்று சொல்லி பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆம், அன்று பார்க்கின்ற பொழுது சகரியா 9:9 பார்க்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம், முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, கர்த்தர் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். நாம் ஆர்ப்பரிக்கின்ற கூட்டம். ஆண்டவருடைய வருகையிலே நாம் அவரை எதிர்கொண்டு அன்றைக்கு எப்படி அவர் எருசலேம் வீதியிலே வந்த பொழுது எருசலேம் மக்கள் அவரை ஆர்ப்பரித்தார்களோ அப்படியாக அவருடைய இரண்டாம் வருகையிலே நீங்கள் ஆர்ப்பரிக்கத்தக்கதாய் நாம் வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஏனால் கிருபையாய் காலத்தை பெற்றிருக்கின்றோம். நாம் துதித்தும் ஆர்ப்பரித்தும் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நீர் அறிந்திருக்கிறீரப்பா, நான் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எனவே நீ சொல்கிறேன், ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் என்று சொல்லி இந்த நாளிலே ரோமாபுரியாருக்கு சொன்ன வார்த்தை மட்டுமல்ல, இன்னைக்கு எங்களுக்கும் சொல்கிறேன். நாங்கள் எப்பொழுது ஒளியை நாங்கள் ஆயுதங்களை தரித்துக் கொள்கிறோமோ, ஒளியின் ஆயுதத்தை நாங்கள் தரித்துக் கொள்கிறோமோ, அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே மீட்பின் ஒளியை நாங்கள் வீச முடியும் என்று சொல்லி அறிந்து கொள்ள நாளை கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்து வந்திருக்கின்றார். இரண்டாவதாக சீராய் நட. இரண்டாவதாக சீராய் நட. அதே 13-14 வசனங்களிலே பார்ப்போம். 13ஆம் அதிகாரம், ரோமர் 13:13-14. களியாட்டம் வெறியும் வேசித்தனமும் காமகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களை போற சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை நாம் தரித்து கொள்ள வேண்டும்.
எப்படி நாம் வஸ்திரத்தை நம்முடைய உடலில் தரித்துக் கொள்கின்றோமோ அப்படியாக ஆண்டவரை நாம் தரித்து கொண்டவர்களாய் நம்மை பார்க்கின்ற மக்கள் ஆண்டவரை காணத்தக்கதாய் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அங்கே பார்க்கின்ற பொழுது பகலிலே நடக்கிறவர்களை போல சீராய் நடக்க கடவோம். நமக்கு தெரியும் பகலில் எப்படி நடக்கிறோம். அதே ஒரு இருள் ஆயிடுச்சுன்னா நடக்க முடியுமா? எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஏதாச்சும் ஒரு வெளிச்சம். உடனே நாம் இருளிலே நடக்க முடியாது என்று சொன்னால் பகலிலே சீராய் நடக்கின்ற பொழுதுதான் நாம் இருளுக்குரியவர்கள் அல்லாமல் இருப்போம். என்றால் நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே தான் அவரை பெத்லகேமிலே தரிசிக்க நாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட இருக்கின்றோம். பெத்லகேமிலே பிறந்த பாலகனை நாம் தரிசிக்க இருக்கின்றோம். நான் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் சீராக இருக்கின்ற பொழுதுதான் அவரை தரிசிக்க முடியும். அவரை தரிசிக்கின்ற பொழுதுதான் அந்த ஒளியை நாம் பெறுகின்ற பொழுதுதான் நீங்கள் நானும் மீட்பின் ஒளியை இந்த உலகத்திலே வீச முடியும். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கையிலே வசனம் 13 சொல்லப்படுகின்ற பொழுது எந்த செயலும் அது இரவு நேரங்களில் செய்யப்படுகின்றவர்களாக இருக்கின்றது. கிறிஸ்துவின் பிள்ளைகள் நாம் இருளுக்கு உரியவர்களே அல்ல. அது சொல்லப்படுகின்ற எல்லா காரியமும் இருளே நடக்கின்ற காரியம். ஆனால் நீங்கள் நானும் இருளுக்கு உரியவர்கள் அல்ல, நாம் வெளிச்சத்துக்கு உரியவர்களாக இருக்கின்றோம். எனவே ஆகவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் பகலிலே நடக்கிறவர்களாய், ஆகவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க அழைக்கப்படுகின்றோம். இன்னும் பார்க்கின்ற பொழுது 1 தெசலோனிக்கேயில் எடுத்து வைத்துக் கொள்வோம். 1 தெசலோனிக்கேயில் பார்க்கின்ற பொழுது இங்கு சொல்லப்படுகின்ற காரியம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சகோதரரை, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாய் நீங்கள் அந்தகாரத்துக்கு அல்லவர்களே. ஆண்டவருடைய வருகை திருடன் வருகின்றவரமாய் இருக்கும். நம்முடைய முதலாம் வருகை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 2ஆம் வருகை எப்படி இருக்குமா? திருடன் வருகின்றவரமாய். திருடன் ஒரு வீட்டுக்கு வருவான் சொன்னால் அவன் கண்ணமிடுவான். கண்ணமிட்டு எப்பொழுது போனால் அங்கே எல்லா பொருளையும் கொள்ளடிக்க முடியும் என்று சொல்லி அவன் சுற்றி திரிவான். ஏதோ ஒரே நாளில் திருடன் வந்து போவதல்ல. அவனால் ஆண்டவர் இன்றைக்கு எப்பொழுது வரலாம் நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய மீட்பின் காரியத்தையும் அவர் கண்டுகொண்டே இருக்கின்றார். அவர் வருகின்ற நாளிலே அவர் எப்படி வர இருக்கின்றார்? திருடன் வருகின்றவரமாய் வருவார். அது மட்டுமல்ல, அங்கு பார்க்கின்றோம், நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உரியவர்கள் அல்ல. ஆகையால் மற்றவர்கள் தூங்கிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிவுள்ளவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறிகொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறிகொள்வார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கச்சையையும் இரட்சிப்பின் நம்பிக்கையின் தலசிராவையும் தரித்து கொள்வோம். தேவன் நம்மை கோபாக்கினிக்கு என்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுமாய் இரட்சிப்பு அடைவதற்கென்றே நியமித்திருக்கின்றார். நாம் ஆண்டவருடைய கோபத்திற்கு ஆகாளாகல்ல, இன்னும் கிருபையின் காலத்தை நாம் பெறுகின்றோம் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பின் நிமித்தமாய், நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாய் என்னுடைய மகளும் மகனும் இந்த நாளிலாவது கிருபியாய் கொடுக்கப்பட்ட இந்த காலத்திலாவது அவர்கள் மீட்பின் ஒளியை வீச மாட்டார்களா? என்னுடைய ஒளியை அவர்கள் உள்வாங்கி அவருடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த மாட்டார்களா என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எனவே நீங்கள் நானும் எப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிலே பார்க்கின்ற போது 11ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். வாசிக்கின்ற பொழுது திருப்பி அதை விளக்கி கூற வேண்டியதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தை பாருங்க, அது மீண்டுமாக நாம் விளக்கி சொல்ல அது வேண்டியதில்லை. அங்கு சொல்லுகின்ற பொழுது நீங்கள் செய்து வருகிறபடியே, ஆனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்றால் நாம் என்ன செய்ய இது கொண்டிருக்கின்றோம் என்பதை இங்கு பவுலுடைய சொல்றார். நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றுகின்றோமா? தேற்றுகின்ற மக்களாக இருக்கின்றோமா? அது மட்டுமல்ல, ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். இன்னைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றதா?
நம்மோடு கூட இருக்கிற உடன் விசுவாசிகள் பக்தியிலே விசுவாசத்திலே வேரூன்றத்தக்கதாய் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு விஷயம் நீங்கள் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் கிருபையின் காலத்தை கொடுத்திருக்கின்றார், மீட்பின் ஒளியை வீச அழைத்திருக்கின்றார். அதை நாம் எப்படியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? 1 பேதுருவிலே பார்க்கின்ற பொழுது 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே பேதுரு சொல்கின்றார். அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11-12. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருந்த நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சையை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கை எப்படி சீர்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் மற்ற புறஜாதி மக்கள் ஆண்டவருடைய நம்முடைய காரியங்களை கண்டு அதன் நிமித்தமாய் அவர்கள் சந்திக்கப்பட்டு தேவன் வருகின்ற பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் அவர்கள் மீட்கப்பட்ட ஜனமாய் ஆண்டவருடைய திருசமூகத்திலே இருக்கத்தக்கதாய் நம் சரீரத்தையும் ஆன்மாவையும் கெடுக்கின்ற எந்த காரியங்களாலும் அதில் சிக்கிக்கொள்ளாதபடி கிறிஸ்துவின் சிந்தையும் தாழ்மையும் மற்றும் அன்பும் நம்மில் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்கள் ஆண்டவரை கண்டுகொள்ள முடியும். நம்மிடத்திலே தாழ்மை, என்னை கேட்டமே மரியாளுடைய தாழ்மையே, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கின்றார். நாம் கிருபையின் காலத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தாழ்ந்து போகிறது. அதான் சொல்லுவாங்களே, விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போக மாட்டான், கெட்டு போகிறவன் விட்டு கொடுக்க மாட்டான். அப்போ நாம் கெட்டு போக அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல, எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் வருகின்ற நாளிலே அதற்கான பலனை அவர் கொண்டு வருவார். ஏன்னா நாம் ஒரு ஜன கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகின்றோம். நம்முடைய செயல்பாடுகள் மற்றவர்கள் நம்மை காணுகின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம். இவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நம்மை அல்ல, நாம் தாழ்ந்து போகிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் மகிமைப்பட இருக்கின்றார். அவர் வருகின்ற நாளிலே அதற்கான இதை நமக்கு கொடுக்க இருக்கின்றார். அந்த சிந்தை தான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இவ்விதமாய் ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு நீங்கள் நானும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளுக்குள்ளாக ஆவியானவர் செயல்பட வேண்டும். நம்மை கொண்டுதான் ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவரை அறியாத மக்களுக்கு நம்மை தான் வைத்திருக்கின்றார். அப்படினால் நீங்கள் நானும், ஆண்டவரே எனக்கு நீர் ஆவியின் அபிஷேகத்தை தாரும் அப்பா, ஆவியின் அபிஷேகத்தை நீர் கொடும், ஒளியின் பிள்ளையாய் என்னை வழிநடத்தும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வருகின்ற பொழுது அந்த மீட்பின் நற்செய்தியை, அந்த மீட்பின் ஒளியை வீசுகின்ற மகளாய் நான் இருப்பேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் வருகின்ற நாளிலே உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கின்ற அந்த பரம கானானை சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாய் நீங்கள் நானும் அதற்குள்ளாக பிரவேசித்து ஆண்டவரோடு கூட நித்திய காலமாய் இருக்கின்ற ஒரு மகா பெரிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க இருக்கின்றார். இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு கொடுத்த அதே வார்த்தையை நீங்கள் நானும் அறிந்து நடக்கவும் சீராய் நடக்கவும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதன் மூலமாய் நீங்கள் நானும் ஒளியின் பிள்ளைகளாய் எந்த சூழ்நிலையும் இருளிலே அகப்படாதபடி ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள் என்று சொல்லி இந்த மாதத்திலே நம்மை அழைத்த கர்த்தர், நாம் இருளில் நடக்கிறவர்கள் தான் போகிற இடம் என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் சொல்லி நம்மை எச்சரித்திருக்கின்ற அந்த சூழ்நிலையை அறிந்திருக்கின்றோம். எனவே நீங்கள் நானும் மீட்பின் ஒளியை வீசுவோம். நிச்சயமாக அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வார். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு வைத்திருக்கிறோம்ப்பா. நாங்கள் கேட்ட ஒவ்வொருவரும் எங்களுடைய நடத்தையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுடைய நடவுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன்.
நாங்கள் என்னத்தை அறிந்து நடந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்த்து அறிந்து நடக்கவும் எங்களை சீராய் நடக்க கர்த்தாவே உம்முடைய கருத்தலை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோமப்பா. நாம் கர்த்தாவே நாங்கள் பகலின் பிள்ளைகளாய் இருக்கின்ற பொழுது நாங்கள் இந்த உலகத்திலே சீராய் நடப்போம் என்று சொல்லி இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் எங்களை அழைத்திருக்கிறப்பா. அந்த அழைப்புக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களை கொண்டு இந்த மாதத்திலே கர்த்தாவே மீட்பின் ஒளியை கர்த்தாவே அநேகர் கண்டுகொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு கிருபையாய் மீட்பர் இயேசுவில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.